Hi guys. Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennaiflavoursfarzu in UAE. I'm Farzana. நம்ம ரமதானோட மிட்வேல இருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனுஷாக்கு வேறு பர்த்டே இருப்போம் நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ ஈதுக்கும் அனுஷாட் பர்த்டேக்கும் சேர்த்து ஒரு ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இங்கெல்லாம் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போடணும் அப்படின்ட்டு எனக்குமே கொஞ்சம் ஈகராக இருக்கும், எனக்குமே கொஞ்சம் அது என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான். உங்களோட ஊர்லலாம் எப்படி ஈது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கேப் போட்டு போகிறா. அப்போ கூட 3 மணி தாங்க. இங்கே வந்து இதுதான் ட்ரெண்டு. நிறைய பேருக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே வாங்கலை, பார்த்த கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேறு கடைக்கு போய் பார்க்கணும். ஸோ திருப்பி வந்துட்டேன். இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஒரு கடைக்கு போயிருந்தோம். இங்கே வந்து இங்கே மதீனா ஜாயத் பக்கத்தில் போனீங்கன்னாவே நிறைய கடைங்க இருக்கும், உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளானு. ஸோ வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு அப்புறம் வந்து ஸ்ப்ளாஷ் இதுலலாம் செக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில். பட் எனக்கு இந்த தடவை அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஒரு ஈதுக்கு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மைஷா வந்து இந்த வாட்டி வந்து யூஸ்வலாக வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான் கேட்பா. பட் இப்போ வந்து ஒரு பாகிஸ்தானி ட்ரெஸ் மாதிரி ஒரு எத்னிக் வியர் மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தா. அதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கே போயிருந்து செக் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து பாகிஸ்தானி ட்ரெஸ்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் இந்த 3 பீஸ் செட்லாம் இருக்கும் இல்லையா, லைக் துப்பட்டாவோட வரும்ல, அதெல்லாம் இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா மைஷாவோட சைஸ்க்கு எதுவும் இல்லை. அவள் வந்து ஸ்மாலாக, ஸோ அவளுக்கு வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம திருப்பி ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தது. சில எதுவும் ஆல்ட்ரே பண்ண முடியாது, ஏன்னா அவளோட நெக்கு வந்து மேட்ச் ஆகாது இல்லையா, ரொம்ப குட்டியாக இருக்கால அதனால். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இருந்த சைஸஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தா அவள் சைஸில் இருந்தது எல்லாத்தையுமே. பட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாமே தான் ட்ரெஸ் செக் பண்ணது. இதில் ஏதாவது எடுத்துகிட்டு பாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதோட ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எவ்வளோ வருதுன்னு தெரியல. பட் இங்கே எல்லாமுமே ஒரு 260 300 இந்த மாதிரி ரேஞ்ச் தான் வருது. மினிமமாக பார்த்தாவே ஒரு 160லேருந்து 190 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ரொம்ப இது பார்த்திங்கன்னா கூட இது கூட 230 260 வந்து ட்ரெஸ்ஸஸுமே. ஸோ இதெல்லாம் ஆனால் கூட அந்தளவுக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் நான் வாங்கலை. இந்த ட்ரெஸ் பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக தான் எனக்கு தோணுச்சு. அனுஷ் அது முடிச்சுட்டு நம்ம வந்த இடம் தான் ஹரமல் மாசிக்கு வந்திருந்தோம். அங்கேயுமே இந்த வாட்டி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் கலெக்ஷன்ஸ் தான் ரிப்பீட்டடாக வச்சுருந்தாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு. அதுவுமே யூனிக் பீசஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமுமே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ஈதோட ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இல்லாமல் ரொம்பவே நார்மலாக இருந்தது. லைக் யூஸ்வலாக டெய்லி வியர்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாட்டி நான் எதுவுமே செக் பண்ணல. அப்புறம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹிஜாப்ஸ் இருந்தது ஓரளவு கொஞ்சம். ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமும் தான் நான் இந்த வாட்டி எடுத்த ஹிஜாப்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 5 to 6 ஹிஜாப்ஸ் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை 4 காமிச்சிருக்கேன்னா, ஸோ 5 கிட்ட 5 or 6 எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 dirham 20 dirham அந்த மாதிரி இருந்தது. முன்னாடிலாம் 10 dirhamக்கே நல்ல ஹிஜாப்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லாமே விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு மதீனா ஜாயத் போயிருந்தோம். அங்கே நிறைய ட்ரெஸ் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா மைஷா. இந்த வாட்டி நான் வந்து ஊருக்கு போயிருக்கும் போதே ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவள் வந்து 1-2 தான் வாங்கிட்டு வந்தா. பட் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவளுக்கு வந்து இந்த தடவை ஃபர்ஸ்ட் அவளுக்கு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். அது முடிச்சுட்டு அங்கே வெளியில் இருந்த கடையெல்லாம் முடிச்சு லுலு போயிருந்தோம். லுலுவில் வந்து இந்த பே பேக் ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு. லைக் 200 dirhamக்கு வாங்கணுன்னா 100 dirhamக்கு வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்தது பார்க்கும்போது. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இப்போவே சோல்ட் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அபுதாபியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஹாய் கைஸ், நாங்கள்
பேர் உங்களுக்காக ஒன்று காட்டுறோம். சரி, கடைசியாக மைஷாக்கு வந்து லுலுவில் ஒரு ட்ரெஸ் செட் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அவளுமே அது ஓகேன்னு சொல்லியிருந்தேன் மனசார. அதனால் உடனே வாங்கி அதை பில் பண்ண கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆல்ட்ரு பண்ண வேண்டிய வேலையும் கொஞ்சம் இருந்தது. அங்கேயே டெய்லர் இருப்பாங்க, அவங்க கொடுத்தா அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கோம். போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் எமர்ஜென்சியாக என்ன சமைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ரசம் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் ரசம் வச்சுட்டேன். ஏன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் சிக்கன் இருந்தது, அது டீஃப்ரோஸ் பண்ணிவிட்டு கடகடன்னு எடுத்து மசாலா போட்டு அதுக்கு 65 மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். அப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து சுட சுட வடித்து வச்சாச்சு. ஸோ அன்றைக்கான சார் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு இது, பட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல விண்டியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட் கிளிப்பில் அவ்வளோ நல்ல காற்று, அவ்வளோ குளிர், என்னன்னு தெரில, ஒரு 1 வீக்காக நல்லாவே இருக்குது. ஸோ இந்த சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்தது. மாஷா அல்லாஹ். அவசரமாக சமைச்சு முடிச்சுட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனோஷாவுக்கு வந்து இன்னொரு ட்ரெஸ் வாங்க வேண்டியிருந்தது. எனக்கு பர்த்டே வேறு வருது இல்லையா, ஸோ அதுக்காக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தேன். guys, the cap is back. Mask also. Ramadan. Take 2 for it. It's Ramadan. You can't say these words. At least I make money. What do you make in house? Probably your husband don't like your cooking. Probably your husband doesn't like your cooking. Who said that? I don't know. Yeah. Are they high? Huh? Are they high? Why do you care what they are, bro? Okay. அல்லாஹ் வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ ஐம் யூஸிங் இட் வெல் பை யூ. எப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஷாப்பிங் போகிறதில்ல, மிட் நைட்டில் ஊர் சுற்றுறதில்ல, ஷாப்பிங் போகிறதில்ல, ஒவ்வொரு கடையாக தேடி போய் வாங்குறது. மணி பாருங்கள் 3 ஸ்டில் எல்லோரும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஹெட்ஸ் எல்லாம் தெரியும், அவங்க பாருங்கள், கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. மைஷா வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து மைஷா பற்றியாக தான் இருக்கும் அது. ஸோ அவங்கள பற்றி அவள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நமக்கு ஈதுக்கு ட்ரெஸ் கிடைக்காது, பட் வீட்டுக்கு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அப்படியே விட்டு அப்படி பார்த்துட்ருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அங்கே எப்போ போனாலும் நான் வாங்குறேனோ இல்லையோ போய் செக் பண்ணிட்டு வருவேன். ஸோ அந்த வேசஸ் அப்புறம் ரியல் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு வரும். இந்த வாட்டி அனோஷாவுக்கு வந்து எங்கேயுமே கடையில் சரியாக எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவளுக்கு பர்த்டே வேறு வரப்போகுது. ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து பெட்டராகவும் இருந்தது, யூனிக் பீஸஸாகவும் இருந்தது. சிங்கிள் பீஸஸாக வரும் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டைம் என்ன? நான் வேற ஒரு vlogல டீட்டெயில்டாக என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.